லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரியுது? நீங்க விட்டு கொடுத்தது. நான் தான் அப்ப இருந்து விட்டு கொடுக்கலன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்லணும்னு நினைச்ச? ஒரு புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு நம்மள பார்த்து கத்துக்கணும்னு சொன்னால அத நினைச்சு பார்த்தேன். இப்ப நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே தெரியும் நாம தான் இதுல ஜெயிப்போம்னு. வேற எந்த போட்டியா இருந்தாலும் மத்தவங்களுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா சிறந்த கணவன் மனைவின்னு வரும்போது நம்மளை தாண்டி வேற யாரு ஜெயிக்க முடியும் சீதா? அதுவும் இந்த பசங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. மலர் சுத்தின மாதிரியே நானும் உங்களுக்கு சுத்தி போடணும். இருங்க வரேன். இப்படி அணைஞ்சிடுச்சு. அட காத்தடிச்சு அணைய தானே செய்யும். திரும்ப பத்த வச்சுக்கலாம். சரி சீதா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னங்க? என்ன சீதா? ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவ ஏதோ கேக்குறா பாருங்க. என்னவா? பா, தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா. என்னது? ஆசீர்வாதமா? எதுக்கு? காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டிட்டேன்ப்பா. காலேஜ்க்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் உங்க ஆசீர்வாதம் கேட்டு வந்திருக்கேன். நீ காலேஜில் சேர்ந்திருக்க, நீ ஃபீஸ் கட்டிருக்க, நீ படிக்க போற. இதுல நான் ஆசீர்வாதம் பண்ண என்ன இருக்கு? எப்ப ஆசீர்வாதம் வாங்கணுமோ அப்ப நாங்க உங்க கண்ணுக்கு தெரியல. இப்ப என்ன ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது கிடக்கு? பா, எப்போ நீங்க என்ன செமஸ்டர் அப்போ காலேஜ்ல டிராப் பண்ணீங்களோ அதுதான் நீங்க எனக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம். அப்புறம் அன்னைக்கு பாண்டி பணத்தை தொலைச்சிட்டு தவிச்சு நின்னப்போ நீங்க உங்களோட பணத்தை அவனோடதுன்னு சொல்லி தீபாவளிக்கு புடவை வாங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அதுதான் நீங்க எனக்கு பண்ண 2வது ஆசீர்வாதம். ஏய், அப்படி பார்க்காத சீதா. இந்த பாரு, எனக்கு ஒன்னும் தெரியாது. அவ பாட்டுக்கு என்னென்னமா உளறிட்டு இருக்கா. அவ சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சீதா. அன்னைக்கு நடந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நீங்க எனக்காக விட்டு கொடுத்தீங்கல்ல, அது நீங்க எனக்கு பண்ண 3வது ஆசீர்வாதம். உங்க நல்ல மனசுக்கு நீங்க எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்துடுறீங்க. ஆனா நான் செஞ்ச தப்புக்கு நீங்க எனக்கு ஆயுசு முழுக்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்பா. என்னைக்குமே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அத நான் என்னைக்குமே மாத்திக்க போறதில்ல. பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நீயும் பண்ணுமா. சேர்ந்து நில்லுங்க 2 பேரும். பா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன்மா. என்ன சீதா, என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அவ சும்மா டிராமா போட்டு உன்னை குழப்பி விட்டு மறுபடியும் நம்ம கிட்ட ஒட்டிக்க பாக்குறா. அவ என் பொண்ணும் கிடையாது, நான் அவளுக்கு அப்பனும் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன தீபாவளி புடவை? நீங்க பாண்டிக்கு காசு கொடுத்தது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
எங்கேயாவது போய் எதையாவது பண்ணிட்டு வந்து இங்க வந்து உளர வேண்டியது. போன் அடிக்குது சீதா, எங்க வச்சேன்? பதட்டப்படாதீங்க, அது பக்கத்து வீட்ல அடிக்குது, உங்க போன் இல்ல. முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு. நம்ம எதுவா இருந்தாலும் சாயந்தரமா பேசிக்கலாம். சரி, நான் வரேன். வா 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 போலாம். மலரே, எங்கடா போன? சாரி மலரே. இரு. அது நீ முதல் நாள் காலேஜ் போற இல்லையா, அதான் உனக்கு ஒரு சின்ன செட்டப் பண்ணலான்னு போனேன். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன பண்ண? ஏய் அதெரா புரத இந்தா போடுங்க மலரே. டேய், இதெல்லாம் வக்கீலுக்கு படிச்சு முடிச்சு கோர்ட்ல வாதாடும் போது போட வேண்டியது. இப்பெல்லாம் போடக்கூடாது பாண்டி. என்ன மலரே பேசுனுங்கிற? டாக்டருக்கு படிக்கிற புள்ளியும் முத நாளே காலேஜுக்கு டாக்டர் கொண்டு போட்டு போறது இல்ல, அது மாதிரிதான். போட்டுக்கோ. ஐயோ டேய், அது அவங்களுக்கு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒன்னா இருக்கும், அதனால போட்டு போவாங்க. இந்த கவுன போடு மலரே, சொன்னா கேளு. அந்த பேக் கொடு. ஏய் இந்த புறா அதெல்லாம் வேணாம்டா மலரே, நான் சொல்றது கேளு. இந்த போடு. நான் இன்னைக்கு உன்னை ஒரு வக்கீலா பாக்கணும். எதுக்குடா இதெல்லாம்? இது புடி, சும்மா கம்பீரமா நில்லு. இப்பதான் அழகா இருக்க. கூச்சமா இருக்கு பாண்டி. வக்கீல்ல நான் சும்மாவா? இந்த பார், நானும் இன்னில இருந்து வக்கீலோட புதுசா. என்னடா? ஏய் டா நான் போட்டோ. அங்க பாரு பாண்டி, நம்ம குடும்பம் நடத்தாம என் அப்பாவோட கனவை காரணமா காட்டி படிக்க போறேன்னு சொல்லி உங்க 3 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். நான் மலரு நீ இந்த பாரு, பொண்டாட்டியோட விருப்பத்தை நிறைவேற்றுறதா புருஷனோட கடமை. இது பாரு, உனக்கு பிடிச்சது உன்னோட அப்பா, உங்க அப்பாவுக்கு பிடிச்சது நீ வக்கீல் ஆகணுங்கிறது. அதான் ஆக போறியா? ஏய், இதுவே பெரிய விஷயம் மலரு. சரி போலாமா? ஒரே நிமிஷம். ஏய் நீ போடா. சரி. ஏய் அந்த பேக் குடி பா. மலரே. என்னடா? இல்ல, காலேஜுக்கு போற. ஆமா, காலேஜ்க்கு போறேன். அங்க நிறைய பசங்கலாம் வருவானுங்க. ஆமாடா, வருவாங்க. அது இல்ல, அந்த தாலியத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வெளியே தெரியுற மாதிரி போட. ஏய் இல்ல மலரே, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் புருஷனோட கடமை இல்லையா? டேய், காலேஜ்ல என்ன பேர் கொடுத்திருக்கேன் தெரியுமா? நான் பேக் கொடு. இங்க பாரு. நான் அங்க பாரு, இதுல மிஸ்ஸஸ் மலர் பாண்டின்னு போட்டிருக்கேன். நான் மலரே. ஆமா, டேய் நீதானே என் புருஷன், அதான் உன் பேரை போட்டிருக்கேன். சரி போலாமா? வாம்பலர் போலாம். போலாமா? வா போலாம். வா. என்னங்க, என்னாச்சு? முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. கால் அப்படி வைங்க, ரத்தம் வருது. என்னங்க நீங்க கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? ஒண்ணும் இல்ல சீதா, நகத்துல லேசா இடிச்சிட்டோம் போல. பரவாயில்ல, சரி நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன சீதா? சொன்னா கேளுங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, உட்காருங்க.
இந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போங்க. சரி கிளம்புறேன். இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சொன்னா கேளுங்க, உட்காருங்க. என்னங்க, சொல்லு சீதா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலைக்கு போகாம லீவ் போட முடியுமா? ஏன், வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லங்க, கிளம்பும் போதே சகுனம் சரியில்லாம இருக்கு, அதான். என்ன விளையாடுறியா சீதா? நான் கவனிக்காம வந்து காலில் அடிச்சுக்கிட்டேன். இதுக்கு போய் யாராவது வெளியே போக வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இல்லங்க, எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. சீதா, நம்ம 2 பேரும் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய எல்லா பிரச்சனையையும் பார்த்தாச்சு. கஷ்டத்தோட கடைசி நுனி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கு மேல கஷ்டம்னு புதுசா வர்றதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க வீட்டுல உட்காந்து இவங்க மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிறத விட நான் வெளியில போய் வேலை பார்க்கறது தான் உத்தமம். நான் வரேன் சீதா. சரி கிளம்புறேன். ஐயோ, என்னங்க, என்னாச்சு? உட்காருங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என்னங்க இது? உங்ககிட்ட பேசிட்டே கவனிக்காம திரும்பினல, அதான் படிக்கட்டு வலிக்கிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கேயே உட்காந்துட்டு போங்க. இல்ல சீதா, வேலை இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். நீதான் வழக்கமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சாமி படத்துக்கு விளக்கேத்தி வச்சு பரிகாரம் பண்ணிடுவியே. நீ போய் அதே செய், ஒன்னும் ஆகாது சீதா. அதுவும் உன்னோட ஆறுதலுக்காக தான் சொல்றேன். ஓ, நீ போய் விளக்கு போட்டு வேண்டிக்க, நான் கிளம்புறேன். என்னப்பா மார்க்கு? என்னப்பா கேரக்டராவே மாறிட்டியேப்பா. நவராத்திரி சிவாஜி சார் மட்டும் இப்ப பார்த்தாருன்னு வச்சுக்கியேன், அவரே கொஞ்சம் ஜெர்க்காயிருவாரு. பல கெட்டப்ல வரிய. செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா? கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாறிடணும். அதுவும் சரிதான். ஓனர் உன்னை புகழ்ந்து தள்ளுறாரேப்பா. என்ன சொன்னாரு? சூப்பரா வண்டி ஓட்டுறியாமே, அலுங்காம குலுங்காம நிதானமா போனாலும் போக வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போயிடுறியாமே. இந்த பாரு, எப்பவோ கத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் இப்ப நமக்கு சோறு போடுது. அதுவே பெரிய விஷயம் தானே? கரெக்ட் தான். வணக்கம்மா. அங்கிள், என்னம்மா? சாவி கொடுங்க அங்கிள். எதுக்குமா? எங்க போன சொல்லுமா, நானே வண்டி எடுக்கிறேன். இன்னைக்கு வண்டியை நான் தான் ஓட்ட போறேன். சாவி கொடுங்க அங்கிள். வேண்டாம்மா, நீ பின்னாடி உட்காரு, நானே ஓட்டுறேன். சரி, வரும்போது நீங்க ஓட்டிக்கோங்க, இப்ப நான் ஓட்டுறேன். சாவி கொடுங்க. பாருமா, அப்பாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாருமா. அங்கிள், 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். என்னதான் நான் சூப்பரா கார் ஓட்டினாலும் அப்பா என்ன நம்பி வண்டி கொடுக்கவே இல்ல. பழைய டிரைவரா நான் இருக்கும்போது எப்பவுமே நான் தான் அங்கிள் வண்டி ஓட்டுவேன். முதல்ல சாவி கொடுங்க அங்கிள். அமெரிக்காவுல நீ ஓட்டலாமா, ஆனா இங்க இப்போ வேண்டாமா. சொன்னா கேளுமா. இங்க பாருங்க அங்கிள், அப்பா இப்போதான் வீட்ல இல்ல. இத விட்டா எனக்கு வேற சான்ஸே கிடைக்காது. வந்து உட்காருங்க, நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் நீங்க பாருங்க.
சாவி கொடுங்க அங்கிள். நீங்க வந்து உட்காருங்க. அம்மா பார்த்து ஓட்டுமா. என்னம்மா அப்படி பண்ணிட்ட? ஐயோ ச்சே. ஐயோ இப்படி ஆயிப்போச்சே. இப்ப என்ன பதில் சொல்றது ஒண்ணும் புரியலையே. சொல்லிருக்கேன் காரை தொடாதன்னு. இப்ப பாரு என்ன நிலைமைக்கு வந்திருக்கணும். காருக்கு டிரைவர் வச்சதே உனக்கு பயந்துகிட்டேன். வயசுல மூத்தவர் நீங்க, பொறுப்பா இருப்பீங்கன்னு தானே வேலையில சேர்த்தேன். நீங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவ கையில வண்டியை கொடுத்து வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. சார் இதே வேலை பார்க்குற லட்சணமா? இல்ல சார், பாப்பா தான். எதுவும் பேசாதயா, எந்த விளக்கமும் தேவையில்லை. என்ன உங்க ஃப்ரெண்ட தெரியல? அவசர வேலையா இங்கே போயிட்டா? இன்னும் 2 நாள்ல நீ ஃபாரின் போகணும். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு வந்திருக்கு. சார் என்ன ஆனாலும் சரி சார், ஆக்சிடென்ட் ஆனாலுக்கு மொத்த ஆஸ்பத்திரி செலவு நானே பார்த்துக்கிறேன். அது போக அவங்க ஃபேமிலிக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்க, அதையும் நான் செஞ்சிடறேன். என் பொண்ணோட படிப்பு விஷயம் சார், அதுல வில்லங்கமாயிட்டா அவ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணுங்கிற கனவு செதஞ்சு போயிரு சார். அவளுடைய வாழ்க்கையே நீங்க பண்ண போற காரியத்துல தான் சார் இருக்கு. எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். அடிப்பட்ட ஆளை நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்க, எல்லா செலவையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. நான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசி பார்க்குறேன். அவங்க சொல்ற முடிவை வச்சுதான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். ஹலோ, சொல்லுங்க. சரி, நம்ம ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ வந்துட்டாரா? சரி, ஓகே, நான் வரேன். ஒரு பேட் நியூஸ். என்னாச்சு சார்? அடிப்பட்ட ஆளு செத்துட்டான். அவன் ஹாஸ்பிட்டல்ல உயிரோட இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இப்ப வேற வழியே இல்லை. உங்க பொண்ணை ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ சார், சார் சார் என்ன சார், என் பொண்ணுக்கு நாளை கழிச்சு பிளைட் இருக்கு சார். என் கார்த்தை கொண்டு அது மட்டும் தடையேறக்கூடாது சார். என்ன செலவானாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ மினிஸ்டர் யாரு வேணாலும் வச்சு பேசிக்கலாம் சார். இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் அவங்க கிட்ட போக கூடாது சார். சார் டிரைவர், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நாங்க கூப்பிடுறோம். சரிங்க சார். எப்படி பார்த்தாலும் இப்ப அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கேஸ் நடத்தி ஜாமீன்ல வெளியே எடுக்க எப்படியும் 2-3 மாசம் ஆயிடும். என்ன சார் இது? இத வேற மாதிரி டீல் பண்ண ஒரே ஒரு வழிதான் இருக்கு சார். நீங்க வேணா உங்க டிரைவர் கிட்ட பேசி பாருங்க. அவர்கிட்ட என்ன சார் பேசுறது? வண்டிய அவரே ஓட்டின மாதிரி ஒத்துக்க வச்சீங்கன்னா
அவரே சரண்டர் ஆன மாதிரி ஒரு செட்டப் பண்ணி உங்க பொண்ணு மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம பாத்துக்கலாம். பயப்படாதம்மா. நீங்க அவரை கூப்பிட்டு வச்சு பேசி பாருங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுன்னா நாளைக்கு காலையில உங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ண வேண்டியது. எப்படியாவது அவர்கிட்ட பேசுங்க. இதனால நம்ம பொண்ணு ஜெயிலு கோர்ட்டுன்னு போறத பாத்துக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதுங்க. எதுவா இருந்தாலும் உடனே முடிவெடுங்க. நமக்கு டைம் இல்ல. உடனே முடிவு பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். அதுவும் இல்லாம சம்பவம் நடந்த இடத்துல உங்க டிரைவர் இருந்ததுனால அவரை ஒத்துக்க வச்சுட்டா நமக்கு இந்த கேஸை டீல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த விஷயமும் வெளியே தெரியாம பாத்துக்கலாம். மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன் சார் சொல்லுங்க சார். நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணணும். என்னால என்ன முடியுமோ செய்யறேன் சார். சொல்லுங்க சார். உங்க கால்ல விழுந்து எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார். நீங்க எனக்கு இதை செஞ்சே ஆகணும் மார்க்கெட். சார் ஏன் காலில் விழுறீங்க? மார்க்கெட், என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் இருக்கு சார். நான் சாதாரண ஆளு சார். நான் என்ன செய்ய முடியும்? தயவு செஞ்சு வண்டியை நீங்க தான் ஓட்டுனீங்கன்னு ஒத்துக்கணும்.